ஸோ மிடில்வேருங்கிறது என்னன்னா சிம்பிளா ஒரு நம்மளுடைய வெப்சைட் பேஜ் வந்து லோட் ஆகிறதுக்கு முன்னாடி லோட் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த மிடில்வேர். ஏன் அப்படி லோட் ஆகுதுன்னா, ஸோ வெதர் அந்த யூசர் வந்து அந்த பேஜுக்கு ஆத்தென்டிகேட்டடான யூசர் வேணாம் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த யூசரை வந்து அந்த பேஜை ஆக்சஸ் பண்ண விடும். ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்கு தான் வந்து மிடில்வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆத்தென்டிகேஷன், ரவுட் ப்ரொடெக்ஷன், ரீடைரக்ட்ஸ், லாகின், ரோல் செக்கிங். ஸோ ஆத்தென்டிகேஷனுங்கிறது நான் சொன்னது தான். ஸோ இப்போ ஒருத்தர் லாகின் பண்ணுறாருன்னா அவர் லாகின் அவரோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து அடுத்த பேஜுக்கு நேவிகேட் பண்ணும். ஸோ இன்கேஸ் வந்து அவரோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா வேற பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ அப்படி அந்த வேற பேஜ் என்னன்னா, ஸோ உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருக்கு, இல்லை வந்து அதே சேம் பேஜ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து எரர் மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த மிடில்வேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து ஸோ ஒரு சின்ன ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு லேபுக்குள்ளே போகணும்னா அவங்க கிட்ட வந்து முன்னாடி ஐடி கார்டு இருக்கணும். ஸோ அந்த ஐடி கார்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் வந்து இந்த லேப் அசிஸ்டன்ட் வந்து உள்ளே விடுவாங்க. ஸோ அப்படி ஐடி கார்டு இல்லைன்னா அவங்க வெளியிலேயே அனுப்பிச்சிருவாங்க, உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் சிம்பிள். அந்த லேப் அசிஸ்டன்ட் தான் வந்து இந்த இடத்துல மிடில்வேர் மாதிரி. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறது வந்து யூசரோட ரிக்வெஸ்ட். ஸோ லேபுங்கிறது வந்து அந்த வெப் பேஜ். ஸோ இதில் வந்து வெப் பேஜுங்கிறது வெப்சைட்டை குறிக்கிறது கிடையாது, ஒரு ஒரு வெப்சைட்லேயும் இருக்கிற பேஜஸை குறிக்கிறது. அடுத்தது வந்து ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு யூசர் வந்து லாகின் ஆகுறாங்கன்னா அந்த யூசர் வந்து ஒரு லெஜிட்டான யூசரா இல்லை கரெக்டாக நம்ம டேட்டா பேஸில் உண்மையாகவே சேவ் ஆகிருக்கிற ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுறது தான் இந்த ஆத்தென்டிகேஷன். ஸோ அவங்க அந்த யூசர் வந்து ஒன்ஸ் நம்ம வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணும்போது அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகும். ஸோ டோக்கன் ஆர் செஷன் வந்து கிரியேட் ஆகும். இந்த டோக்கனுக்கு வந்து சர்டன் எக்ஸ்பைரி டைம் இருக்கும். அந்த எக்ஸ்பைரி டைம் வரைக்கும் இந்த டோக்கனை வச்சு அந்த யூசர்னால அந்த வெப்சைட்டை வந்து அவங்களுடைய யூசர் அக்கௌண்ட்லேயோ இல்லை அந்த வெப்சைட்டையோ வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த வெப்சைட்டில் இருக்கிற பேஜஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் வந்து அந்த டோக்கன் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுனாலோ இந்த செஷன் வந்து எண்ட் ஆயிடுச்சுனாலோ அதுக்கு மேலே வந்து அந்த யூசரால அந்த பேஜஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, திருப்பி லாகின் பேஜுக்கே வந்து போயிடும். அடுத்து வந்து JWT ஃப்ளோ. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூசர் லாகின் பண்ணுவாங்க, சர்வர் வந்து JWT டோக்கன் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த டோக்கன் வந்து குக்கீஸ்லேயோ இல்லை லோக்கல் ஸ்டோரேஜ்லேயோ வந்து சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் யூசர் வந்து டேஷ்போர்டை விசிட் பண்ணுவாங்க. இந்த டேஷ்போர்டுங்கிற பேஜ் வந்து அந்த டோக்கன் இருக்காங்கிறத பார்த்துட்டு தான், இந்த டேஷ்போர்டு வந்து டோக்கன் இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் வந்து நம்மள வந்து அந்த டேஷ்போர்டே ஆக்சஸ் பண்ண வைக்கும். ஸோ அதாவது மிடில்வேர் வந்து அந்த டோக்கன் இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் ஆக்சஸ் பண்ண வைக்கும். அடுத்து வந்து ஒருவேளை இருந்துச்சுன்னா அந்த டேஷ்போர்டு பேஜை வந்து ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணும், இல்லைன்னா வந்து நம்மள திருப்பி லாகின் பேஜுக்கே ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். நார்மலாக வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது npm install js cookies. ஸோ இந்த குக்கீஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம வந்து JWT டோக்கனை வந்து ஒரு குக்கியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்.js பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு ஒரு ஃபோல்டரும் வந்து ஒரு ஒரு நேவிகேஷன், ஒரு ஒரு ஃபோல்டருமே வந்து ஒரு ஒரு நேவிகேஷன் மாதிரி. ஸோ இந்த டேஷ்போர்டுங்கிறது வந்து ஒன் மினிட். ஸோ ஸ்லாஷ் டேஷ்போர்ட் அப்படின்ட்டு வந்து நம்ம ஒரு தனி ரவுட்டாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஒரு ஃபோல்டருமே வந்து ரவுட்டிங்கை தான் வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இந்த டிஎஸ்எக்ஸ் ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குன்னா சிம்பிளாக ஒரு டேஷ்போர்ட், அதில் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கிற ஒரு மெசேஜ். ஸோ அடுத்து இந்த லாகின்ற ஒரு டிஎஸ்எக்ஸ் இது டிஎஸ்எக்ஸ் ஃபைலில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கீஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது ரவுட்டரை வந்து எடுத்துக்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் ரவுட்டர் வச்சு ஒரு ரவுட்டர் கிரியேட் பண்ணிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல லாகின் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது லாகின் வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ரியல் டைம் ஜேடபிள்யூ டோக்கனுக்கு பதிலாக ஒரு நார்மல் டோக்கன். ஸோ இங்கேயே வந்து வேரியபிளாக அந்த டோக்கனை கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே குக்கீஸ். ஸோ இங்கே நம்ம குக்கீஸ் வந்து எடுத்திருக்கோமா, ஸோ குக்கீஸில் வந்து இந்த ஸ்பேக் டோக்கன் டோக்கன் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த டோக்கனுக்கு வந்து ஸ்பேக் டோக்கனை வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ இப்படி அசைன் பண்ணும்போது இந்த டோக்கன்கிறது ஒரு வேரியபிள் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ ஒருவேளை இந்த டோக்கன் இருந்துச்சுன்னா இந்த டோக்கனுக்குள்ள இருக்கிற அந்த வேல்யூ வந்து நல்லா இல்லாம ஒரு வேல்யூவா லைக் இந்த மை ஜேடபிள்யூ டோக்கன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டோக்கனா இருந்துச்சுன்னா டேஷ்போர்டு வந்து நம்மளுக்கு விசிபிளா ஷோ ஆகும். இல்லையா, ஸோ இது அப்படியே வந்து ரீடைரக்ட் ஆயிரும். ஒன்று உங்களால் லாகின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ரீடைரக்ட் மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ அடுத்தது ரவுட்டர் டாட் புஷ் டேஷ்போர்ட். ஸோ குக்கீஸில் வந்து செட் பண்ணியாச்சு. ஒரு டோக்கன் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரவுட்டரை வந்து டேஷ்போர்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து டேஷ்போர்டுக்கு மூவ் ஆகுற மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு. இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு டேஷ்போர்டுக்கு போகும். நடுவில் வந்து குக்கீ செட் பண்ணுறோம். அவ்வளோதான் வந்து இந்த மொத்த ஃபைலோட ஒர்க்குமே. அடுத்தது வந்து மிடில்வேர். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள்லேயே மிடில்வேரையும் ஜேடபிள்யூ டோக்கன் கான்செப்ட் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சிக்குள்ள ஆப்குள்ளே தான் வந்து இந்த டேஷ்போர்ட் அண்ட் லாகின் ஃபோல்டர்ஸ் வந்து இருக்கும். இதே மிடில்வேர் வந்து எந்த இடத்துல இருக்கும்னா இந்த மெயின் ஃபோல்டருக்குள்ள தான் வந்து மிடில்வேர் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ லைக் ஆப்குள்ளேயோ இல்லை எஸ்ஆர்சிக்குள்ளேயோ இல்லை பப்ளிக்குள்ளேயோ கிரியேட் பண்ணாமல் மெயின் ஃபோல்டருக்குள்ள இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன் இது கூடயே வந்து இந்த மிடில்வேரையும் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ மிடில்வேர்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து இம்போர்ட் நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் சர்வர். ஸோ இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து ஸோ ரிக்வெஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட் இந்த மிடில்வேர் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் வருதுன்னா அந்த ரிக்வெஸ்ட் முதல்ல மிடில்வேருக்கு வரும். மிடில்வேர் வந்து இந்த ரிக்வெஸ்ட் வந்து கரெக்டான ரிக்வெஸ்ட் தானா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரிக்வெஸ்ட் வந்து பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரிக்வெஸ்ட் வந்து முதல்ல மிடில்வேருக்கு கிடைக்கும். அடுத்து வந்து டோக்கன் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இந்த வேரியபிளை எதை ஸ்டோர் பண்றாங்கன்னா கிடைச்சிருக்கிற ரிக்வெஸ்ட்ல இருந்து குக்கீஸை கெட் பண்ணி அதுக்குள்ள டோக்கன்ற அந்த வேரியபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இருந்துச்சுன்னா அது வந்து ஃபெச் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இல்லைன்னா நல்லுங்கிறது தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ இஃப் நாட் டோக்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டோக்கன் ஒரு வேலை எம்டியாவோ நல்லாவோ இருந்துச்சுன்னா நாட் டோக்கன்றப்ப இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். அப்படி ஆச்சுன்னா என்ன அர்த்தம்னா அந்த டோக்கன்ல எதுவும் இல்லை, ஜேலபிலிட்டி டோக்கன் நம்மளுக்கு கிடைக்கல, அப்போ லாகின் பண்ணல, இது வந்து கரெக்டான ஒரு ஆக்சஸ் கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இல்லைன்றப்ப நம்ம எதை ரிட்டர்ன் பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இதை வந்து எதுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கோம்னா இதுக்கு தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து திருப்பி ரீடைரக்ட் பண்றதுக்கான அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ்ன்றத இந்த மாடியூல்ல தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸுங்கிறத வந்து வச்சு ரீடைரக்ட் பண்றோம். ரீடைரக்ஷன்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூ யூஆர்எல் ஸ்லாஷ் லாகின் ரிக்வெஸ்ட் டாட் யூஆர்எல். ஸோ இந்த லாகின்ற பேஜுக்கே திருப்பி வந்து ரீடைரக்ட் ஆகுற மாதிரி வச்சுட்டாங்க. அவ்வளோதான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ அடுத்து ஒருவேளை இந்த இஃப் கண்டிஷன் ரன் ஆச்சுன்னா இந்த இடத்துல ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடும். இதே இஃப் கண்டிஷன் ரன் ஆகணும்னா நம்மளுக்கு ஜேடபிலிட்டி டோக்கன் கிடைச்சிருச்சுன்னு இருக்கும். ஸோ கிடைச்சிச்சுன்னா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் டாட் ரெஸ்பான்ஸ் டாட் நெக்ஸ்ட். ஸோ இது என்ன இந்த நெக்ஸ்ட்ன்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம்னா அப்படியே வந்து அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சிடும். ஸோ அந்த ரிக்வெஸ்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு ஜேடபிலிட்டி டோக்கனும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சிடும். அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் கான்ஃபிக். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நம்ம இந்த இடத்துல எந்த ஒரு ரவுட்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண விரும்புகிறோமோ ஸோ அந்த ரவுட்டை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாதான் அந்த ரவுட்டை ஆக்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மிடில்வேர் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஸோ அவ்வளோதான் மிடில்வேர் அண்ட் ஜேடபிலிட்டி டோக்கன்.